காலங்காத்தாலே பல்லு தைச்சாதான் காப்பி தருவேங்க மருமவகாரி. செய், பல்லு தைக்கிறதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ ஐயா. என்ன இவா 2 பேஸ்ட் வாங்கி வச்சிருக்கா? எப்பவும் ஒன்று தானே இருக்கும். நம்மளுக்கு மட்டும் வெள்ளை கலரு, அவளுக்கு மட்டும் நல்லா பிடிச்ச ரோஸ் கலர்ல வாங்கி வச்சிருக்கா போல. இன்னைக்கு அதை எடுத்து தேய்ச்சி பாத்திர வேண்டியதுதான். சே, பல்லு தேய்க்க என்ன சோம்பேறித்தனமா இருக்கு. சரி, இன்னைக்கு புது ரோஸ் கலர் பேஸ்ட் வச்சு தேய்ச்சிட்டு போயிருவோம். வாஷிங் பவுடர் நிர்மா ஆயா வீட்ல குருமா. பளிச்சிடும் வெள்ளை பற்களுக்கு கோபால் பல்பொடி வாங்கிட்டு வந்தது ஒத்த ரோசா. என்ன எல்லா பேஸ்ட்டும் இன்னைக்கு தானே செய்யும். இது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கு, வாயெல்லாம் ஒட்டுதே. செய். அடியே ஒத்த ரோசா, இங்க வாடி. என்னத்த கூப்பிட்டீங்களா? அடியே ஒத்த ரோசா, ரோஸ் கலர்ல ஒரு பேஸ்ட் வாங்கி வச்சியே, அது இனிப்பா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வாங்கி வச்சியா? பேஸ்ட்னா இனிப்பா இருக்கணும்னு தெரியாதா உனக்கு? போய் சீனி எடுத்துட்டு வாப்போ. என்னது ரோஸ் கலர் பேஸ்டா? எத்தே அது பேஸ்ட் இல்ல, ஃபேர் அண்ட் லவ்லி. என்னது கிடைச்சாலும் பிதிக்கி வாயில தேய்ச்சிட வேண்டியது. இதுல பளிச்சிடும் பற்களுக்கு கோபால் பல்பொடின்னு பாட்டு வேற. அடி பாவி, ஃபேர் அண்ட் லவ்லியே கொண்டு வந்து எதுக்கிட்டு இங்க வச்ச? நீங்க வாயில போட்டு பிதிக்கி திம்பிங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? மர்மவளே. சொல்லுங்க தே. மர்மவளே, நான் அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு. ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். நீ சோத்துக்கு உலைய மட்டும் வச்சிடுறியாமா? எத்த எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியாதே. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் மக்களே. ஒரு 4 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து அடுப்புல வை. அத்தை வந்து அரிசியை போட்டுக்கிடுறேன். அவ்வளவுதானே தே, நான் வச்சிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி மர்மவளே, நான் போயிட்டு வரட்டா? இன்னைக்கு அத்தை சொன்ன வேலையை செஞ்சுட்டு எப்படியாட்டு அத்தைகிட்ட நல்ல பேர் வாங்கிடணும். அரை மணி நேரத்துக்கு பிறகு. மர்மவளே, தண்ணி அடுப்புல வச்சிட்டியாமா? வச்சுட்டேன் தே, நீங்க வந்து பாருங்க. என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? எத்தே, நீங்க 4 டம்ளர் தண்ணி வைக்க சொன்னீங்கல்ல, நம்ம வீட்டில தான் 4 அடுப்பு இருக்கே, அதான் பார்க்க அழகா இருக்கட்டும்னு 4 அடுப்புலையும் ஒவ்வொரு டம்ளரா வச்சேன் தே. நல்லா இருக்குல்ல? ஏன் தப்பு தாண்டி, ஏன் தப்பு தான். உன்னைய பத்தி தெரிஞ்சும் இந்த வேலையை உன்கிட்ட விட்டுட்டு போன பத்தியா? எல்லாம் ஏன் தப்பு தான், என்னைய சொல்லணும். எத்த என்னத்த சொல்றீங்க? நீங்க சொன்ன வேலையை நான் சரியா செய்யலையோ? நீங்க வந்து என்னைய பாராட்டுவீங்கன்னு நினைச்சேன். பாராட்டு ஒண்ணுதான் கேடு. தூக்கி போட்டு உன்னைய மிதிக்காம வச்சிருக்கனே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டி. எத்தே, எனக்கு சாப்பிட மட்டும்தானே தெரியும். நான் தான் முதல்ல சொன்னோம்ல, சோறு பொங்கு தெரியாது தேன்னு. நீங்க தான் கேட்கல. அடியே, சோறு பொங்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் 50 வருஷத்துக்கு இருப்பியோ? எப்படி சோறு பொங்க படிப்ப? சோறு பொங்கவே இன்னும் தெரியல. நீ குழம்பு வைக்க, கூட்டு வைக்க, பாயாசம் ரசம்லாம் வைக்க என்னைக்கிட்டி கத்துக்கிடுவ? எத்தே, ராமு தான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுறேன்னு சொன்னாரு. அதனாலதான் சரின்னு கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தேன். இப்போ என்னடான்னா நீங்க என்னைய திட்டுறீங்களே. ஆமாடி, உன்னைய சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ தான் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு கிடையாதே. ஏன் அவனைத்தான் சொல்லணும். வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது. என்னன்னுதான் பிள்ளைய வளர்த்தாவளம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. திங்க தூங்க, திங்க தூங்க, இது மட்டும்தான் உனக்கு தெரியுது. வேற ஒன்னுத்துக்கும் லாய்க்கு கிடையாது. ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. வந்துட்டா நல்லா வளர்ந்தது மட்டும் நல்ல பனைமரம் மாதிரி வளர்ந்து வச்சிருக்கா. எத்தே, எங்க அம்மா தினமும் எனக்கு காம்பளான் தருவாகத்தே. அதை நல்லா தின்னு தின்னு வளர்ந்துட்டேன். முன்ன பின்ன உங்க அம்மா சோறு பொங்கினதெல்லாம் பார்த்ததே இல்லையோ? காம்பளான் திங்க மட்டும்தான் அடுப்பங்கரைக்கு போவியோ? எத்த காம்பளான் மட்டும் திங்க மாட்டேன் தே. பொரிகடலை இருக்கும், சீனி இருக்கும். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஏதாட்டு காய்கறி பருப்புலாம் வச்சிருப்பாவில்ல, ஃப்ரிட்ஜில் கேரட்டு தக்காளிலாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் திம்பேன் தே. அதுக்கெல்லாம் அடுப்பங்கரைக்கு போவேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னைய போய் என் பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான். வரட்டும், இன்னைக்கு அவன் செத்தான் என்கிட்ட. எத்தே, ராமு பாவும் தே, அவரை ஒன்றும் சொல்லாதீங்க தே. உன்னைய கெட்ட வேண்டான்னு முதலையே சொன்னமுட்டி. அவன் தான் கேட்கல. இன்னைக்கு வரட்டும், 2ல் 1 பாத்துடுறேன். எத்தே, இப்போ என்னத்தே பிரச்சனை? சோறு தானே பொங்கணும். நான் நாளைக்கே நானே சோறு பொங்குறேன் தே. யூடியூப்ல பார்த்து எப்படி செய்யணும்னு பார்த்துட்டு பொங்குறேன். நீ ஒன்னும் செஞ்சு கிழிக்க வேண்டாமா. நீ முதல்ல இங்க இருந்து போ. எத்தே, என்னத்தே இப்படி சொல்லிட்டீங்க? ஏமா, உன் ரூமுக்கு போமா, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிடுறேன். போ. எம்மாடி ஆத்தாடி, அழுக எனக்கு வருதேடி, என்னைய அழ வச்ச அத்தை ஒரு செமக்கேடி. என்னது? ஒன்றும் இல்லத்தே, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னேன். அப்படியே பேச்ச மாத்திருவா. பாட்டு பாடும்போது கேடின்னு கேடின்னு சொல்லலத்தே, நீங்க ஒரு கோடீஸ்வரின்னு சொன்னேன். முதல்ல இவங்க அம்மாக்கு ஃபோன் அடிச்சு ஒரு 4 திட்டு திட்டுனாதான் எனக்கு மனசு ஆறும். இது அப்படியே இந்த டம்ளரை போட்டோ எடுத்து அவங்க அம்மாக்கு அனுப்பி விடணும் வாட்ஸ்அப்ல. இந்தாங்க 2 பேரும் சாப்பிடுங்க. மீன் குழம்பு வைக்கும் போதே மனம் அங்க வரைக்கும் வந்துச்சு. நல்லா இருக்கும் குழம்பு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க கூடாது. நல்லா வலிச்சு வலிச்சு சாப்பிடணும். ஏங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சீ, மீன் குழம்பா இது? இவ்வளவு கேவலமா இருக்கு. இத மனுஷன் திம்பானா? உப்பும் இல்ல, உரப்பும் இல்ல, புளிய மட்டும் கரைச்சு ஊத்தி இருக்க. ஒரே புளிப்பு, வாயில வைக்க முடியல. எத்த கேட்டிங்களா?
என்னடி அத்தை கேட்டிங்களா ஆட்டுக்குட்டி கேட்டிங்களாங்கிற? எங்க அம்மா எல்லாம் மீன் குழம்பு எப்படி வைப்பாங்க தெரியுமா? எங்க அம்மா மீன் குழம்பு வச்சாங்கன்னா இன்னைக்கு பூரா வச்சு வச்சு சோறை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு சட்டி சோறையும் நானே காலி பண்ணிடுவேன். நீயும் தான் வைக்கிய மீன் குழம்பு இவ்வளவு கேவலமா வச்சிருக்கியே. என்னடி இழிப்பு வேண்டி கிடக்கு? ஒரு குழம்பு வைக்க தெரியல, எதுக்கு பல்ல காட்டுற? ஏங்க அது அத்தை வச்ச மீன் குழம்பு தான். அட கடவுளே, அம்மா வச்சதுன்னு தெரியாம சொல்லிட்டேனே. ஏங்க பொரிச்ச மீன் எப்படி இருக்கு? நமக்கு எதுக்கு வம்பு? பொரிச்ச மீனும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம். எப்படியும் குழம்பு வச்ச ஆளு தானே பொரிச்சிருப்பாங்க. அம்மா தானே குழம்பு வச்சாங்க. நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னா அம்மா மனசாவது சந்தோஷப்படும். பொரிச்ச மீன் நல்லா இருக்குன்னே சொல்லிட வேண்டியதுதான். பொரிச்ச மீன் அட்டகாசமா இருக்குமாளா? இது மாதிரி யாரும் செய்யவே முடியாது. மசாலா, உப்பு, காரம் எல்லாம் சூப்பரா இருக்கு. செஞ்ச கைக்கு ஒரு மோதிரம் தான் போடணும். அப்படியாங்க? ரொம்ப நல்லா இருக்கா? அது நான் தான் செஞ்சேங்க. என் கைக்கு மோதிரத்தை போடுங்க. எத்தை பாத்தீங்களா? நான் ஜெயிச்சிட்டேன். என்னது, நீ ஜெயிச்சியா? என்ன சொல்ற? உங்களுக்கு என்னைய தான் பிடிக்கும், நான் செய்யறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அத்தைகிட்ட சொன்னேன். அத்தை கேட்கல. என் மவனுக்கு நான் செஞ்சாதான் பிடிக்கும்னாங்க. இப்போ போட்டி வச்சோம், அத்தை தோத்துட்டாங்க. என்னது, தோத்துட்டாங்களா? ஏம்மா மீன் குழம்பு நல்லா இருக்குமா? ஏம்மா விடுமா, என்னைய ரொம்ப வலிக்குமா? நல்லா வலிக்கட்டும்ல, நல்லா வலிக்கட்டும். உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு என்னைய இவகிட்ட அசிங்கப்படுத்திட்டல, நல்லா வாங்கிக்கோ இந்த டிஸ்கால். ஏங்க இன்னொரு பொரிச்ச மீன் கொண்டு வரட்டா? அடி பாவி சண்டாளி, இங்க எங்க அம்மா என்னைய தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மீன் கொண்டு வரட்டான்னு கேட்காளே. ஏங்க வேண்டான்னு சொல்லிருங்க, நானாவது போய் திங்க. ஒன்றா ரெண்டா கவலைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? மாமியார் தொல்லை இங்கதான் தாங்க முடியலையே, நான் என்ன செய்வனோ? நிம்மதி நிம்மதி டாடி நான் வீட்டில், தொல்லை தொல்லை மாமியார் வீட்டில். ராமு மனுஷன் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிடுறேன்னு சொல்லி தானே என்னைய கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்தாரு. இங்கே வந்து பார்த்தா இந்த அத்தை பாட்டி என்னைய சோறு பொங்கு குழம்பு வை வீட்டத்தூரு காட்டத்தூருன்னு என்ன வரத்துக்கு வருது. ஒரு வேலையும் செய்ய முடியல. நம்ம என்னைக்கு வேலை செஞ்சோம்? இப்படி பாடா படுத்துதாவளே. மாலாக்கா அங்க பாருங்க, நெடுவாளி அழுதுகிட்டு இருக்கா. அட ஆமாடி, இவ மத்தவங்கள தானே அழவப்பா, இவ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? சரி வா கேப்போம். என்னாச்சு நெட்டம்மா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாலாக்கா, கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது. ஒருவேளை நான் அழுது அந்த சோகம் உங்களை தாக்கிருமோன்னு நினைக்கும் போது கண்ணில் வர்ற அழுக கூட நின்றுது மாலாக்கா. பெரிய குணா கமல்னு நினப்பு. சீன் போடாம என்னாச்சுன்னு சொல்லு. ஏக்கா, எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதுக்கா. பேச்செல்லாம் பலமா இருக்கே, நீ பேசுறத பார்த்தா எங்களுக்கு பயமால இருக்கு. என்னாச்சு? ராமோன்னு கூட சண்டை போட்டியா? ஏட்டி சிம்ரன், சும்மா உளறிட்டு கிடக்காத. இவளை கெட்டினதுக்கு அந்த மனுஷன்தான் அழனும், பாவம். அவர் ஒரு தியாகி. காதோரோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு சட பின்னுதடி. ஓ முகத்தை பார்க்கையில என் முகத்தை நான் மறந்தேன். என்ன லட்சுமி அக்கா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. லட்சுமி ஆண்டி, புதுசா கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பாட்டு கொடை கலக்குறீங்க போங்க. என்ன வெயில் அடிக்கி? இந்த வெயிலுக்குள்ள மனுஷன் அப்படியே வந்தானே கறிக்கட்டை ஆயிடுவான் போல. அதனாலதான் சரி ஒரு கொடையை பிடிச்சிட்டு போவோமேன்னு வந்தேன். நீங்களும் எங்களையாவது வெளியே போகணும்னா கொடையை பிடிச்சிட்டு போங்க. கொடை பிடிச்சிட்டு போனா அசிங்கமா இருக்குமே நினைக்காதீங்க. நம்ம உடம்ப நம்ம தானே பார்க்கணும். கொடை பிடிச்சிட்டு போனா கொஞ்சம் வெயில் மூஞ்சிலேயே அடிக்காம இருக்கும். சரியா? கொடை பிடிச்சிட்டு போங்கடி. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். இனிமே எங்க போனாலும் கொடையை பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். மழை பெஞ்சா ஒரேடியா மழை பெஞ்சுது. இப்போ வெயில் அடிச்சாலும் ஒரேடியா அடிக்கி. வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஃபேன் 5ல் வச்சா கூட வெக்கையா இருக்கு. சரி என்ன செய்ய, நம்மளும் கொடையை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். அப்படியே சும்மா போனோம்னா வெயிலுக்குள்ள மூஞ்சி கருத்து போய் சோரி பிடிச்ச நாய் மாதிரி மூஞ்சி ஆயிரும். லட்சுமி ஆண்டி உட்காருங்க. போகும்போது மறக்காம கொடையை எடுத்துட்டு போகணும். சில நேரத்துக்கு மறந்து போய் அப்படியே போட்டு போயிடுவேன். இங்கே ஒரு மனுஷி உட்காந்து உயிரை கொடுத்து அழுதுகிட்டு இருக்கேன். யாராட்டு என்னன்னு கேட்காவளா? என்னடி நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நெட்டச்சி ஒண்ணுமே பேச மாட்டேக்கா? என்னாச்சு அவளுக்கு? ஏக்கா, அது வந்ததுல இருந்து அழுதுகிட்டே கிடக்குக்கா. என்னன்னு கேட்டு கேட்டு பார்த்தேன், ஒன்னும் சொல்ல மாட்டேக்கி. என்னடி அது இதுன்ட்டு கிடக்க? ஆடா மாடா அழுதுகிட்டு இருக்காளா? சிம்ரன் தள்ளு பாப்போம். ஆமா அழுதுட்டுல கிடக்கா. நெடுவாளி என்னடி ஆச்சு? எதுக்கு அழுவுற? ஏக்கா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இது என்னடி புது கதையா இருக்கு? உங்க அம்மா வீடு 4 தெரு தள்ளி தானே இருக்கு. ஒரு நாளைக்கு 4 தடவை போயிட்டு தானே வர.
ஏக்கா புரியாம பேசாதீங்கக்கா. நான் எல்லா துணியும் எடுத்துட்டு நான் கொண்டு போன பேக்கு பெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்தமா எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். என்னடி சொல்ற? வீட்டை விட்டு போறியா? ஆமாக்கா, வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நம்மளால அங்க இருக்க முடியாதுப்பா. அப்படி என்னடி ஆச்சு? ராமு தம்பி கிட்ட எதுவும் சண்டை கிட்ட போட்டியா? ஏக்கா ராமு கிட்ட நான் ஏன்க்கா சண்டை போட போறேன்? அவர் தான் தங்கமான மனுஷனாச்சே. அவர் ஒரு மனித கடவுள் ராமு. பிறகு என்னடி ஆச்சு உனக்கு? வீட்டை விட்டு போறேங்க கொழுப்பா? ஏக்கா எங்க மாமியார் என்னைய திட்டிட்டுக்கா. அடச்சி, நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். இதுக்கெல்லாமா வீட்டை விட்டு போவாங்க? மாமியார் திட்டினதுக்கெல்லாம் வீட்டை விட்டு போகணும்னா நான்லாம் ஒரு 1,10,10 தடவை வீட்டை விட்டு போயிருக்கணும். ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? மாமியார்னா இப்படிதான் திட்டுவாங்களா? எங்க மாமியார் என்ன பேச்சு பேசுனுச்சு தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 2 மணி நேரம் திட்டிக்கிட்டே இருக்குக்கா. மாமியார்னா திட்டதான் செய்வாங்க, நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். அவங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே? ஏக்கா சொன்ன வேலையை செஞ்சதுக்கு தான்க்கா திட்டுனுச்சு. என்னது சொன்ன வேலையை செஞ்சதுக்கு திட்டினாங்களா? எப்படி 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 அவங்க என்ன வேலை சொன்னாங்க, நீ என்ன வேலை செஞ்ச? அது வந்து எங்க அத்தை வெளியே போறேம்மா சோறு பொங்கிடுறியான்னு கேட்டாங்க. நான் சோறு பொங்க தெரியாதுத்தேன்னு சொன்னேன். பிறகு என்ன நடந்துச்சு? அதுக்கு எங்க அத்தை வந்து சரிம்மா சோறு பொங்க தெரியலன்னா பரவாயில்ல, ஒரு 4 டம்ளர் தண்ணியை மட்டும் அடுப்புல வச்சிருன்னு சொல்லிட்டு போனாங்கக்கா. வந்தாக நானும் வச்சிருந்தேன். ஆனா என்னைய திட்டுறாங்கக்கா. 2 மணி நேரம்க்கா மூச்சு திணற திட்டுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒரு வேலைக்கு லாய்க்கில்லை, அப்படி இப்படின்னு திட்டாங்கக்கா. அதானே, அவங்க சொன்ன வேலையை தானே செஞ்சிருக்க, அதுக்கு எதுக்கு திட்டினாங்க? அடுப்புல தண்ணியை வைக்க சொன்னாங்க, நீ வச்சிட்டல, பிறவு என்ன? ஆமாக்கா 4 டம்ளர் தண்ணி வைக்க சொன்னாங்க. நானும் 4 டம்ளர்ல ஒவ்வொரு டம்ளர்லையும் தண்ணியை ஊற்றி அடுப்புல 4 அடுப்புலையும் ஒன்று ஒன்றா வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன அழகா வச்சிருந்திருக்கேன். வந்து என்னைய திட்டுறாங்க. உனக்கு வேலை செய்ய தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு ஒரு உழ வைக்க கூடவா தெரியாது? ஏக்கா ஒலை வைக்கிறதுனா எனக்கு நல்லா தெரியும்க்கா. இந்த சில்பாவை அவங்க பாஸ்கிட்ட போட்டு கொடுத்து அவ வேலையை விட்டு தூக்கணுமே, அதானே ஒலை வைக்கிறது. உங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, ஏன் அவளுக்கு ஒரு வீட்டு வேலையும் செய்ய தெரியாது, கல்யாணம் கட்டிக்கிட்டு போய் மாமியார் வீட்டுல என்ன பாடுபட போறாளோன்னு சொன்னாங்க. நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி தாமா இருக்க. லட்சுமி அக்கா போங்க, நீங்களே எங்க அத்தை மாதிரியே பேசுறீங்க தெரியுமா? அவங்க தான் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் சொல்றீங்க. வேற என்னடி உழ வைக்கிறதுல தெரியாதா? பச்சை குழந்தை நினைப்பா மனசுல உனக்கு? சோத்து பானையில தண்ணியை ஊத்தி அடுப்புல வைக்கணும், அது கொதிச்ச பிறகு அரிசியை போடணும், இதுக்கு பேர் தான் உழ வைக்கிறது. இது கூட தெரியல? அதைத்தான் உங்க மாமியார் 4 டம்ளர் தண்ணியை ஊத்தி அடுப்புல வையின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. 4 டம்ளர்ல தனித்தனியா தண்ணியை ஊத்தி 4 அடுப்புல வச்சாலாம். ஓஹோ, அதுக்கு அர்த்தம் அதானா? எங்க அத்தை அப்படின்னா தெளிவா சொல்லியிருக்கலாம்ல. ஒரு சோத்து பானை எடுத்து அதுல 4 டம்ளர் தண்ணியை ஊத்தி அடுப்புல வச்சு அடுப்பு பத்த வைக்கணும்னு. அவங்க மொட்டையா 4 டம்ளர் தண்ணி வையின்னு சொல்லிட்டு போனா நான் வேற என்ன செய்வேன்? நல்லா வச்சப்போ இனிமையாவது பார்த்து எடுத்து செய். சரிக்கா, ரொம்ப பசியா இருக்கு. எங்க அத்தை திட்டினாவலன்னு சாப்பிடாம கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். பசிக்கு ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? அப்படியாட்டி? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டு வருவோமா? இளிச்சக்காக்கு ஃபோன் அடிப்போம், அவங்களையும் கூட்டு போவோம். ஏய் ஜாலி ஜாலி, பிரியாணி திங்க போறோம். பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. மாலாக்கா பொங்க பானை வாங்க போகும்போது பிரியாணி சாப்பிட்டோம்ல, மறந்துட்டீங்களா? ரொம்ப நாள் ஆயிட்டுங்கீங்க. அது போன வாரண்டி, இது இந்த வாரம். இந்த வாரம் நம்ம என்ன சாப்பிடல, அதான் சொன்னேன். சரி, அப்போ லட்சுமி அன்கோ பிரியாணி சாப்பிட ஹோட்டலுக்கு போகுது. துட்டு யார் கொடுப்பா? அவங்க சாப்பிட்ற பிரியாணிக்கு அவங்க துட்டு கொடுத்துக்கிடணுமா? எல்லாருக்கும் ஒரே அள்ளம் போட முடியாது, சரியா? அவங்களுக்கு தேவையானது அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நல்ல பிரியாணி தின்னுட்டு பில்லை யார் தலையிலையாவது கட்டிட வேண்டியதுதான். போலாம் போலாம் போலாம்.